இப்போ என்கிட்ட ஒரு வழக்கு வந்தது. ஒரு பையன் ஒரு பொண்ணை திருமணம் பண்றான். திருமணம் பண்ணும்போது அவனுக்கு தன்னால் பெண்களோடு இருப்பதற்கு உண்டான ஆசை இல்லை அப்படின்றதான் வெளிப்படையா சொல்ல. அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. கவுன்சிலிங்லாம் கூட்டு போயிருக்காங்க. கல்யாணம் ஆனா சரியாயிடும் சொல்லிட்டு வசதியான படித்த ஒரு பொண்ணை பையனுக்கு பேசி முடிச்சு ஜாதகம்லாம் பார்த்து தமிழ் மரபுகளின்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ண மறுநாள்ல இருந்து முதலிரருக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்றத அந்த பொண்ணுகிட்டே போய் சொல்றான். ஒரே இடத்துல வேலை செய்யறவன் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கடவுள், நான் உங்களை தொட்டு கும்பிடும் போல இருக்குன்னு அந்த பொண்ணை நான் அந்த பொண்ணை அன்னையிலேருந்து அழ விடுறான். வேற வேற சில வேலையெல்லாம் செய்யறான். உனக்கு யாராவது பிடிச்சிருந்தா நீ அவங்க கூட போடலாம் சொல்றான். ஆனா இதுக்கு விவாகரத்து போடணும் அப்படின்னு வரும்போது பெண் சார்ந்த குடும்பம் இருப்பாருங்க, நடுங்கி அஞ்சுறாங்க. இதையெல்லாம் நம்ம போட்டு நீதிமன்றத்தில் போய் பேசினா இந்த பெண்ணை நம்ம என்னைக்கு நம்ம மீட்டெடுக்க முடியும், இந்த கொடுமையிலிருந்து வெளியில வர்றது எப்படின்னு. அதுக்கு ஒருத்தன் பஞ்சாயத்து பண்ண வரான். நான் சொன்ன மாதிரி பஞ்சாயத்து பண்ண வரவன் அந்த தவறுகளை மறைப்பதற்காக அந்த பொண்ணு மேல என்னெல்லாம் தப்பு சொல்லலான்னு பாயிண்ட் கொண்டு வரான். மிக அவமானமாக இருந்தது அந்த ஆளை பார்க்கும்போது. இப்படிதான் வந்திருக்கு. அந்த பெண்ணை ரொம்ப எளிமையா குற்றம் சொல்லலாம். ஆனா நீ அந்த வாழ்க்கையை நாசம் செய்து விட்டாய் என்பது உண்மை. உனக்கு உணர்வில்லாமல் நீ நாசம் செய்து விட்டாய் என்பது உண்மை. இங்க அதீத உணர்ச்சி.